நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எப்பயுமே யார் வேணால் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அது வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. வெதர் இந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரணைக்கே ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இதில் முகாந்திரம் இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏதாவது போலீஸ்க்கு இது விசாரிக்கணும்னாலும் அடுத்து என்கொயரி வந்து போலீஸ்கிட்ட வந்து அனுப்பணும்னாலும் அனுப்புவாங்க. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு தனிநபர். ஏன்னா இன்றைக்கி நான் தான் சொன்னேன், இது ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்றைக்கி ஆன்லைனில் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், நானும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், யார் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் அவரை வந்து தன்னை பிரபலியப்படுத்துறதுக்காக. ஏன்னா இப்போ சாட்டை துறைமுருகன் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் உடனே இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ கேட்குறீங்க இல்லையா? அப்போ இல்லைன்னா வந்து இந்த இமயத்தமிழன்கிறவர் இன்றைக்கி வரைக்கும் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது, யாருமே தெரியாது. அப்போ இது வந்து ஒரு அட்டென்ஷன் ஷீக்கிங். இது வந்து ஒரு விளம்பரம். அந்த ஒரு நபர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அவர் சார்ந்த கட்சியில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் நம்மளை தெரிய வரணுங்கிறத எடுத்த ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேனே ஒழிய கட்டாயமா. அதனால தான் அவங்க வந்து வெறும் 1% 2016 இருந்தவங்க இன்னைக்கு 8.2%. இன்னைக்கு 42 கட்சிகளுக்கு மேல அங்கீகாரம் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ இதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளே வந்து இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிருச்சு. 4 கட்சிகள். அந்த 4 கட்சிகள் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கிடையாது, அங்கீகாரத்தை விடுங்க. இன்னைக்கு அந்த கட்சிங்கிறது ஒரு பதிவு செய்யப்படாத கட்சி, லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனிப்பட்ட ஒரு கட்சியா தொடர்ந்து 2010 கட்சி ஆரம்பிச்சு 16 தேர்தலில் நின்று 2 சட்டமன்ற தேர்தல் 2 பாராளுமன்ற தேர்தலில் நின்று 1% வாக்குல தொடர்ந்து இன்னைக்கு 8.22க்கு வந்திருக்காங்கன்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. அப்போ ஒரு 3வது கட்சிக்கு ஆதரவு இல்லைன்னா எப்படி சீமான் இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை வளர்த்திருக்க முடியும்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது சக்தியை ஒரு பெருங்கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. 3வது கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு சீமானுடைய கட்சி வளர்ந்துக்கிட்டு தானே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்காம வேற யார் கொடுக்குறாங்க? அப்போ மக்களுக்கு அந்த 8% வாக்குக்கு மேலே வந்தனால தானே இன்னைக்கு தேர்தல் ஆணையமே அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு தான் தேர்தல் ஆணையம் கொடுக்கும், அங்கீகாரம். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சரண்ராஜ். சார், நாம் தமிழ் கட்சியோட சாட்டை துரைமுருகன் அவர் மீது வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? என்ன நடக்குது பின்னாடி? சாட்டை துரைமுருகன் நாம் தமிழரில் ஒரு முக்கியமான ஒரு நபர். அதோட யூடியூப் சேனலையும் சாட்டைங்கிறத நடத்திட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட பல தகவல்களையும் பல செய்திகளையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு. அதை அரசியல் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் நாட்டு நடப்புகள் சார்ந்தும் நிறையா செஞ்சிட்ருக்காரு. அதில் சில நேரத்தில் சில பிரச்சனைகளும் வர்றது உண்டு, ஏற்கனவே வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த தடவை அவர் பேசுகிறது வந்து தாவேகாவுடைய திருச்சி மாநாடு. அப்போ ஃபஸ்ட்டு சனிக்கிழமை போயிட்டு வந்தார்ல, அது தாவேகா திருச்சி அண்ட் அரியலூர் அந்த இதில் போகும்போது அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில மகளிர் வந்து ஸ்க்ரீனில் பேசினதை செய்திகளில் வந்ததை வந்து அவர் சொல்கிறார். ஒரு நபர் வந்து நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னொரு நபர் வந்து என்னால் விஜயை பார்க்கவே முடியலன்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து மொபைல் ஃபோன் காணுன்னு அழுவுது. அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு இதெல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுல வந்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து அங்கே ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதில் வந்து இப்போ தாவேகாவுடைய ஒரு வக்கீல் நினைக்கிறேன், அவர் வந்து இமயத்தமிழன்னு என்னமோ பேர், அவர் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் NCWவில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். அது என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த மாதிரி பெண்களை வந்து அநாகரிகமாக அவமதிக்கிற மாதிரி மரியாதை இல்லாமல் பேசிட்டாரு, அதனால் வந்து மகளிர் ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து NCW கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் யாராவது இப்போ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலும் உடனடியாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, இவன் பேசிட்டாரு அப்படின்றார். ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன? ஒரு பெண். ஒருவன் ஒருத்திங்கிறோம், ஒருவனுக்கு ஒருத்திங்கிறோம். அப்போ வந்து அந்த ஒருவனையும் ஒருத்தியும் நம்ம வந்து அவமரியாதை பண்ணிட்டோமா? அவச்சொல் பண்ணிட்டோமா? அது இல்லை, அவமரியாதை பண்ணிட்டோமா? பெண்களையும் ஒருவன்னு சொல்கிறனால ஆடவர்களை பூரா அவமரியாதை பண்ணிட்டோமா? இது வந்து ஒரு வம்படிக்காக கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தான் தெரியுது. இதில் எந்த ஸ்டஃப்பும் இல்லை. இப்போ ஒருத்தின்னு சொல்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. தமிழ் வார்த்தை.
ஒருத்தின்னு ஒரு சினிமா படமே 2003 வந்திருக்கு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு பாட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு பாட்டு இருக்கா இல்லையா? அப்போ அந்த மாதிரி கவிஞர்கள் ஒருவன் ஒருத்தின்னு எழுதின கவிஞர்களை பூரா அதுக்கு உள்ள போட்டுடலாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்து பெண்கள் அவமதிச்சிட்டாங்கன்னு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இது ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு மேட்ரு. ஒருத்தின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றது, ஒருத்திங்கிறது ஒரு தமிழ் சொல் தானே. அதில் ஏதாவது ஒரு அவமரியாதை சொல்லா? ஒருத்திங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பெண்ணை அவர் சொல்றது என்ன? ஒரு பெண் விஜயை பார்த்துட்டோன்னு அழுகுறாங்க, ஒரு பெண் விஜயை பார்க்க முடியலன்னு அழுகுறாங்க. அதுதான் இந்த இடத்துல ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ அர்த்தத்தை அனர்த்தமாக்கிட்டு இது அவங்க பெண்களுக்கு களங்க விளைவிச்சிட்டாங்க, பெண்களை அவமரியாதை செஞ்சுட்டாங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேல்முருகன் அவர் பேசியிருந்தார், தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் அவர் பேசினது ரொம்பவே கண்டிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்துச்சு, ரொம்பவே பெண்களை அவமதிக்கிற வார்த்தையாக இருந்துச்சு. இது ஒருத்திங்கிற வார்த்தை என்ன தவறுன்னு தெரியல. அப்போ ஒருவன்னு சொல்லாமல், ஒருத்தன்னு சொல்லாமல், ஒருத்தின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லணும் அங்கே? அதில் எனக்கு என்னமோ அதில் அந்த கம்ப்ளைண்ட்டில் உப்பு சப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எப்பயுமே யார் வேணால் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, வெதர் இந்த கம்ப்ளைண்ட் விசாரணைக்கே ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இதில் முகாந்திரம் இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது போலீஸ்க்கு இது விசாரிக்கணும்னாலும் அடுத்தது என்கொயரி போலீஸ்கிட்ட அனுப்பணும்னாலும் அனுப்புவாங்க. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு மேட்டர்ன்னு நான் பார்க்குறேன். ஆனால் குறிப்பாக இப்போது இவங்க கம்ப்ளைண்ட் தாவேக்கா இப்போ என்டிகே மீது அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை, இது தாவேக்கா ரைஸ் பண்ண கம்ப்ளைண்ட்டாகவே நான் பார்க்கல. இது ஏதோ ஒரு தனிநபர். ஏன்னா இன்றைக்கி நான் தான் சொன்னேன், இது ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்றைக்கி ஆன்லைனில் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், நானும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், யார் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ இது தாவேக்காவுடைய தலைமையிலிருந்து வர்றது யாரோ ஒரு நபர் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களே பண்ணியிருப்பாங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட யாராவது பண்ணியிருக்கலாம். இது யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் அவரை தன்னை பிரபலியப்படுத்துறதுக்காக. ஏன்னா இப்போ சாட்டை துரைமுருகன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் உடனே இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ கேட்குறீங்க இல்லையா? அப்போ இல்லைன்னா இந்த இமயத்தமிழன்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது, யாருமே தெரியாது. அப்போ இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். இது ஒரு விளம்பரம். அந்த ஒரு நபர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அவர் சார்ந்த கட்சியில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் நம்மளை தெரிய வரணுங்கிறத எடுத்த ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேனே ஒழிய இந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு உப்பு சப்புமே இல்லை. சார், இப்போ இவங்க தரப்புலேருந்து இப்போ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தான் சீமானவர்கள் உரிமையில் பேசுகிறீங்க, ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு தலைவர் உரிமையில் பேசுகிறீங்க, அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமான் போது ஸோ இவங்க பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போகுது. அதாவது அடிமட்ட லெவலில் இருக்குது, டிவிகே விசஸ் என்டிகேன்ற மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ மற்ற கட்சிகளுக்கு இது எந்த ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. ஸோ இந்த நெரேட்டிவ் தப்பானதுன்னு ஒரு தப்பான நெரேட்டிவ் இது. நான் அதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு 2 பேருக்குமே பிரதான எதிரி திமுக. அதாவது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக. அப்போ நீங்கள் 2 கட்சியுமே ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்து எதிர்க்க வேண்டிய கட்சி திமுகவை ஒழிய நீங்கள் தாவேக்கா என்டிகேவை டிவிகேவையோ விமர்சிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது 2 பேர்த்துக்குமே. அப்போ இந்த இடத்துல நான் அதனால தான் சொல்கிறேன், இது டிவிகே கட்சியை சார்ந்து பண்ணின இது கிடையாது. இது ஏதோ ஒரு தனிநபர் அவர் தன்னை பிரபலியப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சிருக்காருன்னு. இது கட்டாயமாக இன்னைக்கு சாட்டை சொல்கிற மாதிரி சீமானியெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, வாடா போடாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு பொது வாழ்க்கைன்னு வரும்போது எல்லா இடத்துலையுமே நமக்கு தனிமனித ஒழுக்கம் இருக்கணும், தனிமனித விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி நம்மளுடைய விமர்சனங்கள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கேட்போம்? அந்த பஸ்ஸை எந்த ரூட்டில் போகுது, இல்லை எந்த ஊருக்கு போகுது, அந்த மாதிரி கேட்போம். பஸ் வந்துருச்சான்னு கேட்கறதுக்கு ஜென்ரலாக என்ன கேட்போம்? பஸ் வந்துச்சா, பஸ் வந்துட்டானா, பஸ்காரன் வந்துட்டானா. அப்போ என்ன அந்த இடத்துல அவமரியாதை பண்ணுறோம் இல்லை, அது ஒரு வழக்கத்தில் வரக்கூடிய வார்த்தை. 8ஆம் நம்பர் போயிட்டானா, 15ஆம் நம்பர் வந்துட்டானா. அப்போ அவங்க ஓட்டுற பஸ்ஸையும் வந்துட்டு இருக்கக்கூடிய கண்டக்டரையும் நம்ம அவன் இவன் சொல்கிறோங்கிற அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் நடிக்கும் போது அவன் படத்தை பார்த்தியான்னு கேட்பாங்க. ஒரு ஹீரோ பேரையே சொல்லி அவன் படத்தை பார்த்தியா, இவன் எப்படி நடிச்சிருக்கான்னு பார்த்தியா. யாருமே நடிகர்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது ரொம்ப அபிமானம் இருக்கிறவங்க, ரொம்ப பாசம் நேசம் இருக்கிறவங்க அவருன்னு மரியாதை போட்டு பேசுவாங்க. ஆனால் முக்காவாசி பேர் சினிமா துறையில் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவன் தான் பேசுவாங்க. அவன் அந்த நடிகையை பார்த்தது பார்த்தீங்களா, இந்த நடிகனை பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க ஒருமையில் பேசுவாங்க. அது உண்மையாலுமே அது வழக்கத்தில் வரக்கூடியதே ஒழிய அவங்க மேலே அவமரியாதை செலுத்தணுங்கிற வார்த்தை இல்லை. இது நிறைய இடத்துல இது நம்ம சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய செயல் தான்.
அது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ஒருத்திங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? அது ஒன்று கெட்ட வார்த்தை இல்லையே. தமிழ் மொழியாக இருந்தாலும் அது கெட்ட வார்த்தை இல்லையே. பயன்படுத்தக்கூடாது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா அது ஒருத்திங்கிறது இல்லையே. அப்போ ஒருத்தன்னு சொல்கிறோம், அந்த ஒருத்தன்கிறது கெட்ட வார்த்தையா? இல்லை. அப்போ இந்த ஒருத்தி மட்டும் எப்படி கெட்ட வார்த்தை ஆகிடும்? ஸோ அதனால் இதில் வந்து இல்லை, நீங்கள் வந்து முக்கியமான அரசியலை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ரெண்டு கட்சிகள் இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத மேட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். இன்னொரு விஷயம் சார், இப்போ பல நாட்களாக வந்து அந்த எலெக்ஷன் டைமில் மட்டுமே ஒரு நடிகையை வந்து யூஸ் பண்ணி சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு வந்த யாரோ பரப்புனாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. குறிப்பாக யாரும் நமக்கும் தெரியும். இப்போ வந்து அந்த விஷயத்தில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கி 2 பேரும் வந்து சமரசமாக போகும், இனிமேல் வந்து சீமான் குறித்த காணொலியில் வந்து நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பெரிய பிரச்சனை இப்போ முதுகுக்கு வந்துக்குதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழரை சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இது உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் இல்லை, உச்சநீதிமன்றத்திலேயே வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு, நீங்கள் 2 பேருமே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை, 2 பேருமே மன்னிப்பு கேளுங்க, ஒருத்தர் கேஸை வாபஸ் வாங்கிட்டு மன்னிப்பு கேளுங்கன்றார். சீமானும் வந்து ரெக்ரெட்டுங்கிற மாதிரி ஒரு அஃபிடாவிட் போடுறாங்க. அதை வந்து அந்த நடிகை பார்த்துட்டு அவங்க வந்து இல்லை, இது வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்லை, வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கே ஒழி, இது மன்னிப்பு இல்லைன்னு சொன்னோடனே கோர்ட்டும் வந்து இல்லை இது வந்து நீங்கள் வந்து அஃபிடாவிட் வந்து ப்ராப்பராக மன்னிப்பினுடைய அஃபிடாவிட்டை நீங்கள் ஃபைல் பண்ணணும்னு சீமான் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து விஜயலட்சுமி அவங்க கிட்டையும் வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் இதை பற்றி காணொலியோ வேறு எந்த இடத்துலையுமே பொதுத்தளத்தில் நீங்கள் 2 பேருமே இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவமரியாதை நடவடிக்கை கோர்ட்னால உங்களை வந்து கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு அளவுக்கு போகக்கூடிய வழக்கும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து 5 கோடி வழக்குகளுக்கு மேலே இன்றைக்கி நிலுவையில் இருக்குது. அதில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போகிறேன்னா இருதரப்புமே தான் சொல்கிறேன், ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இருதரப்புமே இந்த மாதிரி வந்து வழக்கை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துட்டு பண்ணுறதில்ல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துச்சுன்னா இது அத்தோட முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சீமானுக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து ரொம்ப நெருடலுக்கு உண்டான விஷயங்கள், அவருடைய மதிப்பு மரியாதைக்கு களங்கம் விரைக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வந்து அவங்க ஒரு பெண்மணியாக இருக்கிறனால அவங்களும் வந்து அடிக்கடி பண்ணும்போது அதுவும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள், ஒரு கட்சி சார்ந்த நபர்கள் பூரா அந்த பெண்மணி மேலே வந்து ஒரு அவதூறு வரும்போது எல்லாத்துக்குமே இது சிக்கல் இடைஞ்சல் இருக்குது. இது வந்து கோர்ட்டு தலையிட்டு இன்றைக்கி 2 பேரும் நீங்கள் சமரசமாக போகணும், அடுத்த கட்டம் வர வரைக்கும் இது யாரும் நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா இப்போ கூட சமீபமாக கூட விஜயலட்சுமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் வரேன், நான் வந்து நாங்கள் வந்து மீடியாவுக்கு பூரா நான் பேசுகிறேன், நான் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து திருப்பி வந்து அவங்க இங்கே வந்து உட்காந்து மீடியாவில் பேசிக்கிட்டு அப்போ வந்து ஊதி இது பிரச்சனையை பெருசாக்கக்கூடிய அளவுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இதை 2 தரப்புமே நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது வரவேற்க தகுந்ததாக நான் பார்க்குறேன். சார், நம்ம கடந்த காணொலியிலே பேசியிருந்தோம், திமுக கூட்டணி கட்சிகள் வந்து வலு இழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 3வதாக ஒரு பெரிய கட்சி இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து உள்ளே வந்து சாதிச்சது கிடையாது பெருமளவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள அந்த ஒரு பூகம்பம் வெடிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து 125 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்கன்ற, இப்போ திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸை கொடுக்கறதுல ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கிளைம் பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட்டுகளும் பாஜக பூச்சாண்டி இந்த முறை எங்கள் கைத்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த திமுக கூட்டணி கட்சிகளோட நிலை என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி, எப்படி பார்க்குறீங்க இந்த குழப்பத்தை? கட்டாயமாக இது நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தது தான். இன்றைக்கி திமுக கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி இல்லை, அது வேறு ஏதாவது ஒரு வகையில் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இது வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது காலங்கள் பயணிக்க இந்த ஆட்சியினுடைய ஆயுட்காலம் முடிய அந்த எண்டில் வந்து இது பெரிய பிரச்சனையாக வரும். இன்றைக்கி இவங்க வந்து அதிமுக கூட்டணியை பார்த்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியை அதிக பலகீனத்தில் இருக்குதுங்கிறத நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு வந்தேன். அது என்னுடைய வார்த்தைக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கிரீஷ் சோடன்கரே வந்து இங்கே பேசும்போது காங்கிரஸோடைய ஆள் மேடையில் இருக்கக்கூடிய நபர்களை காமிச்சு எல்லாத்தினுடைய ஒப்புதல்லையும் தான் நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு 125 தொகுதியில் நம்ம வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் 125 தொகுதியில் போட்டியிடணும்னா நீங்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா மொத்தம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் 234 தொகுதி, அதில் 118 சீட்டு ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம். அப்போ பாதி சீட்டுக்கு மேலே வந்து நீங்கள் 125 சீட்டு ஜெயிக்கணும்னு நீங்கள் காங்கிரஸ் இன்னைக்கு கேட்குறதே அந்த கூட்டணியை விட்டு விலகணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்திருக்காங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு ஆல்டர்னேட் கிடையாது. ஏன்னா ஒன்றா அதிமுக கூட போகணும், இல்லைனா திமுக கூட போகணும். அப்போ அதிமுக கூட வந்து பாரதிய ஜனதா பயணிக்கிறனால காங்கிரஸ்க்கு வந்து திமுக கூட பயணிக்க இது அவங்க தான் பயணிச்சாகணும். ஆனால் இன்னைக்கு
இதே வந்து இப்போ நாம் தமிழர் இருந்தார், இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் கூட காங்கிரஸ் போக முடியுமா? போகவே முடியாது. ஏன்னா தமிழின துரோகின்னு சொல்லிட்டு காங்கிரஸை வந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழீழத்தில் நடந்த படுகொலை, அது யார் ஆட்சியில் நடத்தப்பட்டது, மத்தியில் அப்போ ஆட்சியில் யார் இருந்தாங்க, இங்கே மாநிலத்தில் வந்து திமுக ஆண்டுட்டு இருந்துச்சு. அப்போ கூட வந்து ஐயா உலகமே பார்த்துராத அளவுக்கு ஐயா கருணாநிதியினுடைய உண்ணாவிரதம், அந்த 4 மணி நேர உண்ணாவிரதம் எவ்வளோ சீரும் சிறப்புமாக நடைபெற்று சிதம்பரம் ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பை கொடுத்து அதை நம்பி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பதுங்கியிருந்த இடத்த விட்டு வெளியே வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சுட்டு கொல்லப்பட்டு தமிழினம் ஈழத்தில் அழிஞ்ச வரலாறு ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு காரணகர்த்தான்னு நாம் தமிழர் சொல்கிறதே வந்து காங்கிரஸ். அப்போ அந்த காங்கிரஸ் சீமான் கூட போக முடியுமா? போக முடியாது. அப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ விஜய்னு ஒரு நபர் வரனால அவங்களுக்கு விஜய் கூட ஒரு கூட்டணி போடுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு காங்கிரஸ்க்கு. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னொரு இந்த பிடியை விட்டாலும் இன்னொரு பிடி கிடைக்குதுன்னு நமக்கு வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வருது. அவர் கிரீஷ் சோடன்கர் பேசின கொஞ்ச நாளைக்கு இப்போ சமீபத்தில் வந்து KS அழகிரி பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாரு? எங்களை வந்து 50-60 ஆண்டுகளாக எங்களை பூரா உறிஞ்சி ஜூஸை பூரா கூட்டணி கட்சிக்காரங்க குடிச்சிட்டாங்க, எங்களுக்கு சக்கையை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு. 2001 அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க திமுக கூட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க சட்டசபை தேர்தலில். அப்போ கடந்த 25 வருஷமா காங்கிரஸை புழிஞ்சு சாறு குடிக்கிறது யாரு? திமுக. அப்போ 64 தொகுதியிலிருந்து 48 தொகுதியிலிருந்து இன்னைக்கு 25 தொகுதியில் வந்து நின்ட்டாங்க. இன்னும் வந்து அவங்க சொல்றது பூராமே வந்து இந்த 25 இன்னும் குறையும் காங்கிரஸுக்கு அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணிக்குமே இருக்கக்கூடிய சீட்டை விட கம்மியான சீட்டுகள் தான் ஒதுக்கப்படுங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் வந்து சமூக வெளியில் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அதில் வந்து ரொம்பவே அதிருப்தியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போன தடவை 25 கிடைச்சதே அவங்க 10லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் கூட KS அழகிரி தான் அப்போ வந்து தலைவராக இருக்கார். அப்போ இந்த 2021 தேர்தலில் சீட்டினுடைய அந்த விவாதத்துக்கு எத்தனை சீட்டு வேணுங்கிற நெகோசியேஷனுக்கு அவர் உமன் சாண்டின்னு நினைக்கிறேன், அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ போகும்போது இவங்களை சகட்டு மேனிக்கு பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வந்து KS அழகிரி காங்கிரஸினுடைய உட்கட்சி மீட்டிங்கில் பேசும்போதே அழுகாத குறை, சீட்டு கொடுக்கறத விடுங்க, எவ்வளோ அசிங்கமாக நம்மளை நடத்தினாங்கங்கிற அளவுக்கு அவர் பேசினார். உமன் சாண்டி அவர்களையும் எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாங்கங்கிறதெல்லாம் வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நாளாகவே காங்கிரஸ்க்கு வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தி. இன்னொன்று இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது திமுக பலகீனத்தில் இருக்காங்க. இன்றைக்கி இந்த 4.5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இவ்வளோதான் இல்லை, எல்லா தட்டு மக்கள்களும் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க 10 வருஷம் பண்ணது இவங்க 4 வருஷம். ஆமாம், அது அந்த 4.5 வருஷத்துல இன்றைக்கி அதை விட அதிகமான அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அது இந்த மக்கள் அந்த மக்கள் இல்லை, எல்லா மக்கள்கிட்டையுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கலாச்சாரம், இன்றைக்கி அரசாங்க பள்ளியினுடைய கல்வித்தரம், இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டெட் தேர்வு எழுதுனா தான் நீங்கள் வேலையிலேயே இருக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்சி. அதே மாதிரி அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு திமுக சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்த வாக்குறுதிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது உழவர்களுக்காகட்டும், இளைஞர்களுக்காகட்டும், மகளிருக்காகட்டும், மீனவர்களுக்காகட்டும், வியாபாரிகளுக்காகட்டும், யாருக்குமே அவங்க கொடுத்ததை வந்து செய்யலை, சொன்னதை செய்யலை. இவங்க பண்ணினது பூரா திமுக என்ன? நான் முதல்வன் திட்டம் என்னது? 1000 ரூபாய். புதுமைப்பெண் திட்டம் என்னது? 1000 ரூபாய். மகளிர் உரிமை தொகை என்னது? 1000 ரூபாய். அப்போ திமுக 1000 ரூபாய் அரசாங்கமாக மாறி நிற்கிறத தவிர வேற ஒன்றுமே இல்லை. யாராக இருந்தாலும் எங்கள் ஸ்கீம் என்னன்னா 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் சார், இதுதான் திமுக சொல்லக்கூடிய ஸ்கீம். அப்போ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஆட்சியை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத அப்பட்டமாக கூட்டணி கட்சிகள் புரியுது. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கூட்டணியில் இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியுமா? அப்போ கொடுக்கக்கூடிய சீட்டை விட அதிகமாக போட்டி போட்டால் தான் பழைய சீட்னாச்சுக்கு இன்றைக்கி வாங்க முடியுங்கிற அந்த அப்பட்டமான உண்மை கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தெரியறனால தான் எச்சா சீட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நமக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து விஜய் இருக்காரு. ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே ராகுல் காந்தியை பார்த்தது தெரியும். அப்பயே விஜயவே காங்கிரஸ் கட்சிக்குள்ளார வந்து வர வைக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் நடத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களும் பெரிய அளவுக்கு காங்கிரஸை பற்றி பெரிய விமர்சனங்கள் கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அதனால் வந்து இங்கே காங்கிரஸ் வந்து ஏறி அடிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் எடுத்துங்க, அவர் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், கடலூரில் பேசும்போதே 100 வாக்கு குழுவில் 25 வாக்கு நம்ம விசிகாவுடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் திமுக குழுவுங்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றார் அவர்?
தமிழ்நாட்டில் 25% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குதுங்கிறார். இல்லை 25% சீட்டு கேட்குறாரா? சரி, அதுதான் அர்த்தம். எனக்கு 25% வாக்கு இருக்குன்னா எனக்கு அதுக்கு உண்டான சீட்டை கொடுங்கன்னு தான் அர்த்தம். இதில் வேற என்ன சந்தேகம் இருக்கு? என்ன சார், போன வாட்டி 6 கொடுத்தாங்க, இந்த வாட்டி ஒரு 7-8 தருவாங்க, அவ்வளோதானே சார்? 6க்கு கம்மி. எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே போன தடவை கொடுத்ததை விட கம்மியாக கொடுப்பாங்கிறதான் திமுகவினுடைய நிலைப்பாடுங்கிறது பல பேர் சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு வராங்க, பேச்சு அடிபடுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வன்னியரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார், 25 சீட்டு கேட்கறதுக்கு எங்களுக்கு உண்டு, ஆனால் இது என்னங்கிறத தலைவர் தான் முடிவு பண்ணணுன்னாரு. கொஞ்ச நாள் கழித்து ஆலூர் சானவாஸ் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ, நாகப்பட்டினம் எம்எல்ஏ, அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு இன்டர்வியூவில், 10 சீட்டுக்கு கீழேன்னா இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு திரும்ப வேண்டியதில்லை, நானே சொல்கிறேங்கிறார். அப்போ அவங்க எப்படி வந்து 10க்கு கீழே இறங்குவாங்க? அப்போ 10க்கு மேலே வந்து விடுதலை சிறுத்தைகள்னா காங்கிரஸ் அப்படியே 25க்கு கீழே வாங்கிட்டு இருப்பாங்களா? கம்யூனிஸ்டுகளும் இதே தானே சொல்கிறாங்க, எங்கள் ஜென்மத்திலே நாங்கள் வந்து 6 சீட்டுக்கெல்லாம் கையெழுத்து போட்டதே இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் பாரதிய ஜனதா பூச்சாண்டி காமிச்சு ஏமாத்துனீங்கன்னு. அப்போ எல்லா கட்சியும் பிரச்சனையில் இருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை, இப்போ கலைமாமணி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய மக்கள் கட்சிக்கு வந்து ஈஸ்வரன் அவங்களுடைய கட்சியை சார்ந்த பொருளாளர் கேகேசி பாலுன்னு இருக்கார், இந்த வள்ளி கும்மி ஆட்டம்லாம் நடத்த பண்ணார், அவருக்கு வந்து கலைமாமணி கொடுத்துருக்காங்க. வன்னியரசு ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டுட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பா, தனிப்பட்ட நபரா இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சார்பா அறிக்கை விட்டுருக்காங்க. என்னென்ன அறிக்கை விட்டுருக்காங்க, இவர் வந்து ஜாதியை வந்து தூக்கி பிடிக்கிறாரு, ஜாதிய வன்கொடுமையை பற்றி பேசுகிறாரு, வள்ளி கும்மி ஆட்டத்தை பயன்படுத்தி இவர் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை தான் நாங்கள் மாப்பிள்ளையாக கட்டிக்குவோங்கிற உறுதிமொழியெல்லாம் எடுத்த ஆள், ஜாதிய வன்கொடுமைக்கு உண்டான ஆள், அதனால் வந்து இவருக்கு நீங்கள் கலைமாமணி விருது கொடுக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி அவங்க போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. கலைமாமணி கொடுத்தது யாரு? திமுக. இப்போ அதை எதிர்க்கிறது யாரு? திமுக கூட்டணி கட்சி. அப்போ இவர் இப்போ இன்னைக்கு விசிகே கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியா ஈஸ்வரன் கட்சியை எதிர்க்குதா, திமுகவை எதிர்க்குதா? இங்க திமுக தான் சார். அப்போ இன்னைக்கு விசிக ஓப்பனாகவே அவங்க வந்து திமுகவை வந்து தாக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, யாருக்கு கலைமாமணி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையான்னு திமுகவை பார்த்து கேட்குறாங்க. அது எவ்வளோ பெரிய கேள்வி இல்லையா? இது சாதாரண கேள்வியா அது? அப்போ ஒரு யாருக்கு விருது கொடுக்கணுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு விசிகே கேட்குது. இதனுடைய உள்ளர்த்தம் அதுதானே. அப்போ அவங்களாம் இந்த கமிட்டியெல்லாம் போடாமையா வந்து கலைமாமணி விருது அனுபவிச்சிருவாங்க? யாரோ கட்சிக்காரங்க வந்து யாருக்கு கொடுக்கலாங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னோன்னு அறிவிச்சிருவாங்களா? அவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி தானே யார் யாருக்கு எதுக்கு கொடுக்கணும்னு எல்லாம் பட்டியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல விசிகாவுடைய ஸ்டாண்ட் என்ன? ஒரு விருது கொடுக்கறதுக்கு கூட யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லையான்னு திமுகவை பார்த்து கேட்குது. இது கேகேசி பாலுவை பார்த்து கேட்குற கேள்வியா நான் பார்க்கல. அப்போ இந்த இடத்துல கூட்டணி கட்சிகள், இந்த 2 கட்சியும் எந்த கூட்டணியில் இருக்கு? திமுக கூட்டணியில். அப்போ இது எந்த அளவுக்கு வந்து இங்க எரிக்குழம்பு வந்து இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிருக்கிறது என்னன்னா, இன்னும் 8-10 மாதம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம்ங்கிற ஒரே ஒரு மேக்னெட் இதை எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிருக்குது. இதே இவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா இந்த கூட்டணியில் என்னைக்கும் உடச்சி செதறதாங்க பறந்துருக்கும். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரங்கிறது இவங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அதிகாரத்தை யாருமே வந்து அவ்வளோ சுகலத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் இந்த 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 புகைச்சல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புகைய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது நெருப்பாக மாறி அந்த ஆட்சி முடிகிற நேரத்தில் கொழுந்து விட்டு எரியும். கட்டாயமாக திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இவங்க எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே நாங்கள் ஒரே கூட்டணியில் தான் இருக்கோம், எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னாவே என்ன அர்த்தங்க சரண்ராஜ்? பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ நானும் என் பொண்டாட்டி ஒன்றா இருக்கிறோம், நானும் எங்கள் நண்பர்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா வீட்லையும் புருஷன் பொண்டாட்டி டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்களா? நாங்கள் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையாக தாங்க இருக்கிறோம், எங்களுக்குள்ளார பிரச்சனை இல்லைன்னு எந்த புருஷன் பொண்டாட்டியாவது சொல்லிட்டு இருப்பாங்களா? யார் சொல்லுவாங்க? பிரச்சனை இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எங்களுக்குள்ளார பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, ஒன்றா இருக்கிறவங்க இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ காலையில் எந்திரிச்சோன்னே டெய்லி பல்லு வளர்க்குற மாதிரி நாங்கள் எங்கள் கூட்டணி நல்லா தான் இருக்குது, எல்லாம் கூட்டணியில் ஒன்றா தான் இருக்குன்னு சொல்கிறதுனுடைய அடையாளமே என்னன்னா அங்கே ஒற்றுமை இல்லை. இதுதான் வெளிப்படையாக அப்பட்டமாக தெரியக்கூடிய உண்மை. அப்போ இதுதான் திமுக கூட்டணியினுடைய இன்னைக்கு தேதிக்கான நிலவரம். சார் குறிப்பாக இப்போது நான் அந்த கேள்விக்கு வரேன் சார். முன்னே அந்த 3வது பெரிய கட்சி தமிழகத்தில் வந்து இது வரைக்கும் வந்து சாதிச்சது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. திமுக மேலே இருக்கக்கூடிய அதே ஆன்டி இன்கமன்ஸ் வந்து கூட்டணி கட்சிகள் மேலேயும் வந்திருக்கு. ஸோ இப்போ 3வதாக இருக்கக்கூடிய இப்போ காலத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இது எந்த அளவுக்கு சாதகமாகும் சார்? இந்த மாதிரி ஆன்டி இன்கம் இல்லை, எல்லா கட்சிக்குமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது சக்தியை ஒரு பெருங்கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. 3வது கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இதே வந்து விஜயகாந்த் ஐயா வந்தார். விஜயகாந்த் வந்து 11% வரைக்கும் போனார், எதிர்கட்சியாக உட்கார்ந்தார். அவரும் 3வது கட்சி தானே.
அப்போ ஒரு மூணாவதா வர கட்சி வந்து அவர் கூட்டணியில இருந்தாரு இல்லைங்கிறத வச்சுங்க. அதிமுக திமுக இது ரெண்டையும் தவிர்த்த மூணாவது கட்சி தானே அவரு. அப்போ அவங்க வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியா வரும்போது திமுக என்னாச்சு அன்னைக்கு? திமுக எதிர்க்கட்சி அரசியல் கூட இல்லை, எதிர்க்கட்சி வரிசையிலேயே இல்லையா, அட்ரஸே இல்லாமல் இருந்தாங்களே அந்த 5 வருஷம். அப்போ இதை சாதிச்சு காமிச்சது இன்னொரு மூணாவது கட்சி தானே. அப்போ என்னைக்குமே மூணாவது கட்சிங்கிறதுக்கு உண்டான வரவேற்பு எப்பயுமே தமிழகத்தில் இருக்கு. ஆனால் அந்த கட்சிகளுக்கு பொறுமை இருக்கா, நல்ல தேர்தல் யுக்திகள் இருக்கா, நடவடிக்கைகள் இருக்கா, மக்களுடைய நம்பிக்கையை பெறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா ஏமாந்த மக்கள் ஏமாந்தவங்க கிட்ட அந்த சாதுரியத்தை காமிக்க மாட்டாங்க. ஏமாந்த மக்கள் இனிமேல் யார்கிட்டையும் நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு புதுசாக வரவங்க கிட்ட தான் அத்தனை புத்திசாலியத்தையும் காமிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் களத்தில் நின்று, அது சீமானாகட்டும் இன்னைக்கு வர்ற விஜய் ஆகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து நீடித்து நிலைச்சு நின்று மக்களுக்கு நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதையை விதைச்சு அந்த விதையை செடியாக்கி செடியை மரமாக்கி அந்த அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு பொறுமையும் அதுக்கு உண்டான தகுந்த அரசியல் நடவடிக்கைகளும் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கட்டாயமாக எந்த கட்சியாக இருந்தாலும் வரலாம். இல்லை இப்போ சீமான் அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பொறுமையோடு செயல்பட்டு வராங்க, களத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? கட்டாயமா. அதனால தான் அவங்க வந்து வெறும் 1% 2016 இருந்தவங்க இன்னைக்கு 8.2%. இன்னைக்கு 42 கட்சிகளுக்கு மேலே அங்கீகாரம் ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணியிருக்காங்கல்ல. நிச்சயமா. இப்போ இதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளே வந்து இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருச்சு. 4 கட்சிகள். 4 கட்சிகள். அந்த 4 கட்சிகள் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கிடையாது, அங்கீகாரத்தை விட்டுங்க. இன்னைக்கு அந்த கட்சிங்கிறது ஒரு பதிவு செய்யப்படாத கட்சி, லெட்டர் பேடு கட்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனிப்பட்ட ஒரு கட்சியா தொடர்ந்து 2010 கட்சி ஆரம்பிச்சு 16 தேர்தலில் நின்று 2 சட்டமன்ற தேர்தல் 2 பாராளுமன்ற தேர்தலில் நின்று 1% வாக்கில் தொடர்ந்து இன்னைக்கு 8.22க்கு வந்திருக்காங்கன்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. அப்போ ஒரு மூணாவது கட்சிக்கு ஆதரவு இல்லைன்னா எப்படி சீமான் இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை வளர்த்திருக்க முடியும்? நிச்சயமா. சீமான் இன்னும் என்னென்னலாம் நல்லா பண்ணணுங்கிற என்னுடைய விமர்சனம் அது வேற. ஆனால் இன்னைக்கு சீமானுடைய கட்சி வளர்ந்துக்கிட்டு தானே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்காம வேற யார் கொடுக்குறாங்க? அப்போ மக்களுக்கு அந்த 8% வாக்குக்கு மேலே வந்தனால தானே இன்னைக்கு தேர்தல் ஆணையமே அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு தான் தேர்தல் ஆணையம் கொடுக்கும், அங்கீகாரம் மக்கள் கொடுக்குறது. ஸோ அப்போ அந்த மக்கள் வந்து மூணாவது கட்சிக்கு என்றைக்குமே ஒரு பார்வை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்களுக்கு எப்பயுமே ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க, அதுலலாம் எந்த மாற்றம் கருத்து இல்லை. பல்லர் கேள்வி தெளிவாக. நன்றி சார். நன்றி.